இப்போ மோசையை பார்த்தா பாருங்க 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போகிறவனுக்கு கானானுக்கு போக முடியல. அல்லேலூயா. அது பாருங்க அந்த மிரியாம் தப்பு கொட்டிட்டு நடந்த 24 மணிக்கூர் நான் ஸ்டாப் ப்ரேயர் நடத்தக்கூடிய மிரியாமுக்கு கானானுக்குள்ளே போக முடியல. அந்த இடத்துல ஏபோத்தும் அதாவது குல்லாவும் அணிந்திருந்த ஆரோனுக்கு போக முடியல. ஆனால் ஒரு செகண்டில் மனம் மாறின கல்லை எங்கே போனா? பரலோகத்துக்கு போனையா? அவங்க ஒருத்தர் மனம் மாறலை, இவன் மனம் மாறினான். அதனால தான் மனம் மாறணும். அப்போ அது ஆண்டவர் தெளிவாக சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஒற்றை செகண்டில் ஆண்டவர் சொன்னார், நாளைக்கு இல்லை, நாளை மறுநாள் இல்லை, அடுத்த வாரம் இல்லை, அடுத்த வெள்ளிக்கிழமை இல்லை, ஒரு இன்றே என்னோட பரதேசி. இவன் எந்த பெந்தைகோஸ்து சர்ச்சுக்கும் போன ஆள் கிடையாது, இவன் எந்த சண்டே கிளாஸுக்கு போன ஆளும் கிடையாது. அவன் ஒற்றை வார்த்தை தான் பேசினான். அழகாக என்ன பண்ணியிருந்தான், அந்த வசனத்தை சொன்னான். ஆமாம், நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது என்னையும் கூட. அப்போ இவனுக்கு எப்படி தெரிஞ்சு இவர் ராஜ்யத்தில் வருவாருன்னு? அவன் தெளிவாக இருந்தான். அடியில் கரெக்டாக ஆண்டவர் நினைச்சுதாரு. ஆமாம், மனம் மாறிட்டாங்கிற விஷயம் அவருக்கு தெரிஞ்சதுனால அவர் நினைச்சுதாரு. ஆமாம், அநேக பேர் சொல்லுவாங்க சிலுவையில் கல்லை